அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த 14 நாட்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது, கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் மாற்றுகின்றன என்பதையும் ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் நன்மை தரக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்க. அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில கிரகநிலைகளுடைய அமைப்பு சற்று சாதகமற்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4 இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் குரு இருப்பது நிச்சயமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. நன்மை பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்த. எனவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். வித்யாகாரகரான புதன், சூரியன் போன்ற பல கிரக நிலைகள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த நகர்வாகவும் கிரக பலனாகவும் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அதனால் ஆதாயம் கிடைக்கும். இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தக்கூடிய யோகமும் அவை கைகூடக்கூடிய வாய்ப்பும் மிக வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். 13க்கு பிறகு பஞ்சமஸ்தானமாகிய 5 நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் உண்டு. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பஞ்சமஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் கட்டுப்பாடுகள் அனைத்தும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சினிமா துறையில் மிக பெரிய அளவுல உச்சத்தை தொடக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு உண்டு. புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வந்த உங்களுக்கு மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் மிக பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. யோகத்தின் உச்சியில் கும்பராசிக்காரர்கள் அமரக்கூடிய வகையில் அற்புதமான மாறுதல்களை மிக வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை என இரண்டிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன், குரு உட்பட பல கிரக நிலைகள். வித்யாகாரகரான புதனும் சுகஸ்தானத்தில் 9ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். வித்யாகாரகரான புதனினுடைய இந்த அமைப்பு பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்திலும் 15ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்திலும் அமர போகிறாருங்க. சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக தேவை. அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சுகஸ்தானத்தில் பெரும்பாலும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படாது. அவற்றிலிருந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் சந்தித்து வந்த தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற பிரிவினைகள் போன்றவற்றை களைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதிப்படுத்துகின்றன. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 3இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்தையும் தவிடுபடி
இருக்கும்படி ஆக்குகிறது. எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைக்கும். பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும், நீங்கள் திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான சூழலும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயினுடைய அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளும் விலகி சுபிச்சமாக மாறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனும் சற்று மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் அடுத்த 14 நாட்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகவும், சில நேரங்களில் தடையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை சந்திரனின் சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இப்படி பல கிரகநிலைகள் சற்று சாதகமாக இருந்தாலும் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைவது நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு 2லும் கேது அஷ்டமத்திலும் அமர்ந்திருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. அதன் காரணமாக சில விளைவுகளை சந்திப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் ஏற்படுகிறதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே பொறுமையும் நிதானமும் அதிகமாக உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் யோகம் என்றாலும் 7 சனியின் நடுப்பகுதியாக இருப்பதால் உத்தியோக ரீதியாக உங்களுடைய சொந்த கருத்துக்களை மற்றவர்களிடம் ஆலோசிக்க வேண்டாம். தனிப்பட்ட வாழ்க்கையும் பகிர வேண்டாம். மற்றவர்களுடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாங்க. இதனால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலும், அதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அதையே 2ல் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன. அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் அதீதமாக தோன்றுவதற்கான சூழல் உண்டு. தனஸ்தானத்தை ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கலில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். தொழிலாளர், முதலாளி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழலும், நிதி நிறுவனங்களின் நெருக்கடி மறுபுறமும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடு மேற்கொள்ள வேண்டாம். அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடும் மற்ற துறைகளை விட தொழில்துறையில் அதீதமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை சனி, ராகு மற்றும் கேது போன்ற கிரகநிலைகளும் குருவும் அதையே உறுதிப்படுத்துகிறார். அளவான முதலீடு செயல்பாடு இருந்தால் நிச்சயமாக லாபம் உயர்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றன. எனவே சனிக்கிழமையில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.